ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதுதான் கடமை என பாமக கருதுகிறது என அன்புமணி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், அண்மையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தானே இறுதி மூச்சு இருக்கும் வரை தலைவராக இருப்பேன் என கூறியிருக்கும் நிலையில் தற்போது அன்புமணி 100 நாள் நடைபயணம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார். இது இரண்டுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன? மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். ஜூலை 20 பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பூசல் சென்று கொண்டிருக்கிற வேளையில் இன்று ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் அன்புமணி ராமதாஸ் பயணம் மேற்கொள்வதாக அறிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் பெரும் கொடுமைகளில் இருந்தும், பெரும் துன்பங்களில் இருந்தும், பெரும் நெருக்கடிகளில் இருந்தும், வன்முறையால் அலுவலை செய்தது என்று விமர்சிக்கப்பட்ட கொடுமையில் இருந்து உடனடியாக மீட்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் திமுக ஆட்சியின் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் தான் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளும் திமுக அரசு மீது வைத்து இந்த பயணமானது தொடர்ந்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பாமகவின் உட்கட்சி பூசல் மிக தினம் தினம் வலுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த அறிவிப்பானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது முன்னதாக நேற்று பத்திரிகையாளர் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வரை நானே தலைவராக இருப்பேன், அதற்கு பின்பு அன்புமணியிடம் கட்சியை ஒப்படைத்து விடுவேன் என கூறினார். அதுக்கு பின்பு இன்றும் செய்தியாளர் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ், என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நானே தொடருவேன், எனது குடும்ப பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என சத்தியம் செய்துள்ளேன் என பேசினார். மேலும் அன்புமணி செயல்பாடுகளை பார்க்கும்போது தன்னுடைய மூச்சு காற்று அடங்கு வரை தலைவர் பதவி அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் எனவும் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறினார். பாமக கட்சியை தேவையில்லாம் நடத்த ஆதரவு பெருகியுள்ளது. குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கட்சி ஆரம்பிக்கும் போது கூறினேன், அதை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணிக்கு வழங்கினேன் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்றும் வைத்துள்ளார். ஏற்கனவே பாமக செயல் தலைவராக அன்புமணி செயல்பட வேண்டும் என ராமதாஸ் அறிவித்த நிலையில் இன்றும் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் வைத்துள்ள நிலையில் தற்போது பாமக தலைவராக இப்ப பயணத்தை தொடங்குவேன் என அன்புமணி கூறியுள்ளது மேலும் கட்சியிலேயே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.